ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி காலை வேலைகளை மங்களகரமாக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி தெலுங்கு பேசுகிற உறவுகள் நட்புகள் அனைவருக்கும் யுகாதி தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம வீட்டையும் யுகாதி இருக்குது. நான் இப்போ காலையில் நம்ம கேஸுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு சமையலை ஆரம்பிக்கலாம். ரொம்ப நாள் ஆகுது. நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்பே இல்லாமல் இருந்தது, உடம்பு முடியாமல் இருந்தது. திரும்பவும் நம்ம பழையபடி வரணும்னு கடவுளை வேண்டிக்கிட்டு இன்றைக்கி நான் வேலைகளை ஆரம்பிக்கிறேன். உங்கள்கிட்ட நிறையா பேசணும். இப்போ காலையில் ரொம்ப அமைதியாக இருக்குது. உங்கள்கிட்ட பேசலாம், இன்றைக்கி காலை வேலையெல்லாம் எப்படி நான் செய்கிறேன்னு உங்களுக்கு காமிக்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக இருக்கும். தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நேற்று அமாவாசை. நான் அடுப்புக்கு இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் கோலம் எதுவுமே போடல. நான் கோலம் எப்பயுமே போட மாட்டேன். இந்த பொங்கல் டைமில் அந்த மாதிரி தான் பொங்கல் வைக்கும்போது அந்த மாதிரிலாம் கோலம் போடுவேன். அதுக்கப்புறம் தீபாவளிக்கு அதிரசம்லாம் செய்யும்போது அந்த மாதிரி கோலம் போடுவேன். இப்போ மஞ்சள் குங்குமம் வெள்ளிக்கிழமை எப்பயுமே வைப்பேன். நேற்று அமாவாசைனால வீடெல்லாம் தொடச்செல்லாம் க்ளீன் பண்ணாலும் மஞ்சள் குங்குமம் வைக்கலை. இன்றைக்கி யுகாதி, சரி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு சமையலை ஆரம்பிக்கலான்னு ஆரம்பிக்க போகிறேன். நான் எப்பயுமே காலையில் ஏஞ்சி வந்தவொடனே பருப்பு ஊற வச்சுருவேன். அதுக்கப்புறம் அரிசி ஊற வச்சுருவேன். சாதத்துக்கு இன்றைக்கி பச்சரிசி தான் ஊற வச்சுருக்கேன், யுகாதி பண்டிகைங்கிறதுனால. அதுக்கப்புறம் இந்த பாத்திரத்தை தேய்ச்சி கழுவிட்டு இதில் சமையலுக்கு தண்ணி பிடிச்சி வச்சுப்பேன். இந்த அக்கோ வாட்டர் இருக்குல்ல, அதில் பிடிச்சி வச்சுப்பேன். இதுதான் எனக்கு வாட்டமாக இருக்கும். இதில் ஒரு 200 ml பிடிக்கிற டம்ளர் மேலே வச்சுருவேன் அளவுக்காக. இது நம்ம ராத்திரி அடுப்பு மேலே வச்சுருந்தேன் சாதம். இன்னும் தெருவுக்கு அது ஓப்பன் பண்ணல. ஓப்பன் பண்ணோடனே காக்காக்கு வச்சுருவேன். இன்னும் திறக்கலை, பயந்துக்கிட்டு திறக்கலை, கொஞ்சம் லேட்டாக திறப்போம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரசத்துக்கு புளி ஊற வச்சுருக்கேன், சாம்பாருக்கு புளி ஊற வச்சுருக்கேன், கொஞ்சம் வடை செய்யலான்னு சொல்லிட்டு கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கும் பச்சை பட்டாணியும் இந்த மாதிரி எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் வச்சுருக்கேன். கீழே பச்சை பட்டாணி போட்டிருக்கேன், மேலே இந்த பிளேட்டில் உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன். இப்போ ஒரு வேலையாக நம்ம செய்யணும். குட்டீஸ்க்கு நெக்ஸ்ட் ஸ்கூலு. எப்பயுமே யுகாதிக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் லீவ் விடுவாங்க. பாண்டிச்சேரியில் ஸ்கூலு ஆஃபீஸ் எல்லாமே உண்டு. ஆனால் ஹஸ்பண்ட் லீவ் போட்டிருக்காங்க. நிறையா லீவ் இருக்குங்கனால லீவ் போட்டிருக்காங்க. பசங்க ஸ்கூலுக்கு போகணும். அதனால் பசங்களுக்கு லஞ்சு கொஞ்சம் சிம்பிளாக, அதாவது ஒரு பொரியலும் சாதம் சாம்பார் கொடுத்து அனுப்பிட்டு மீதியை நம்ம செஞ்சு யுகாதி பண்ணி கொண்டாடலான்னு இருக்கேன். நேற்று கொஞ்சம் இன்றைக்கி புளி சாதம் செய்யலான்னு சொல்லிட்டு நைட்டே புளி காய்ச்சல் ப்ரிப்பேர் பண்ணேன். அப்புறம் எதுக்கு பழக்கத்தை மாத்திரம், நாளைக்கு யுகாதி எப்பயுமே நம்ம சாம்பார் தானே வைப்போம், சாம்பாரே வச்சுன்னு சொன்னாங்க. சரி, இது கெட்டு போகிற பொருள் இல்லை, நம்ம மாதக்கணக்கில் வச்சு சாதம் கலரலாம். அதனால் ராத்திரியே இது புளிக்காய்ச்சல் செஞ்சுட்டு சரி சூடு ஆறட்டுன்னு சொல்லிட்டு வானலில் வச்சு இந்த தோசைக்கல் வச்சு மூடி வச்சுட்டு போய் படுத்துட்டேன். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சமையலை தொடங்கணும். இப்போ ஒவ்வொன்றா செய்யலாம், பார்க்கலாம். என்னால் எல்லாத்தையும் கவர் பண்ண முடியுமான்னு தெரில. முடிஞ்ச வரைக்கும் நான் கவர் பண்ணுறேன், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கடவுளையே கும்பிடுங்க, மனிதர்களை நம்புறத விட கடவுளை நம்புங்க. கடவுள் நம்மளை காப்பாற்றுவார். 2 மாதம் படாத பாடுபட்டேன். திரும்பவும் நம்ம பழைய நிலைமைக்கு வருவோமான்னு சொல்லி நான் நினச்சேன். கொஞ்சமாக வந்துட்டுருக்கிறேன். இன்னும் சில விஷயங்கள் செய்ய முடியல. நான் காலையில் கொஞ்சம் ப்ரிப்ரேஷன்லாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஊற வைக்கிறது எல்லாம் செஞ்சுட்டு காலை கடனெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுவேன். அது மாதிரி பருப்பு அரிசிலாம் ஊறிடும். அதுக்கப்புறம் சமையல் ஆரம்பிச்சிடுவேன். சில வேலைகள் எப்படி நான் செய்ய முடியல. என்னென்னா மாடிக்கு இன்னும் ஏறவே இல்லை. அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் டாய்லெட் நான் போகவே மாட்டேன். இந்தியன் டாய்லெட் தான் யூஸ் பண்ணுவோம். நானும் ஹஸ்பண்டும் குட்டீஸ் தான் வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ 2 மாதமாக வெஸ்டர்ன் டாய்லெட் தான் யூஸ் பண்ண மாதிரி இருக்குது. அப்புறம் கீழே உட்காந்து தான் ஏந்திரிப்பேன். கீழே உட்காந்து காய்கறி எறிகிறது, பூ கட்டுறது எல்லாமே இப்போ கீழே என்னால் உட்காரவே முடியல. எனக்கு கத்தியால் கட் பண்ண தெரியாது, அருவாமனையில் தான் கட் பண்ணுவேன். இப்போ 2 பெஞ்ச் இருக்கும் நம்ம வீட்டில். அதில் ஒரு பழைய நைட்டியை போட்டுட்டு அதில் உட்காந்து காய்கறியெல்லாம் கட் பண்ணுறேன். ஏன்னா கீழே கட் பண்ணால் நான் மாப் போட்டுருவேன். பெஞ்சில் கட் பண்ணுறதுனால ஒரு துணியை போட்டுட்டு அது மேலே வச்சு காய்கறியெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். மாடி ஏறல, கீழே தான் படுக்கிறேன். எப்பயுமே நான் பாய் போட்டு தான் படுப்போம். கொஞ்ச நாள் கால் உடஞ்சிருக்கிறப்ப பெட்டில் படுத்தேன். ஹஸ்பண்ட் கீழே படுத்துருந்தாங்க. அவங்க கீழே படுக்கவே மாட்டாங்க, பாவம். அதனால் இப்போ திருப்பியும் கீழே தான் படுக்கிறேன். காலையில் ஏந்திரிக்கும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு முட்டி போட்டு கையை ஊனி காலை ஊனி எப்படியோ ஏஞ்சி வந்துடுவேன். அதுக்கப்புறம்லாம் கீழே உட்காரதே இல்லை. நான் ஸ்கூலில் கீழே தான் உட்காந்து ரவுண்டாக பார் ஷேப்பில் இல்லை ரவுண்ட் ஷேப்பில் பிள்ளைங்களை என் பக்கத்தில் க்ளோஸாக உட்கார வச்சு பாடம் நடத்துவேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்மளும் அவங்களும் ரொம்ப நெருக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம சேர்லையும் அவங்க இல்லை பெஞ்சிலையோ கீழேயோ உட்காந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ அதுவுமே செய்ய முடியலை.
போர்டில் வந்து சாக் பீஸ் வச்சு நம்ம லேசாக எதுனாலும் நல்லா பளிச்சுன்னு இருக்குது, எழுத முடியுது. ஆனால் வந்து என்னுடைய ரைட்டிங் ஒர்க்லாம் செய்யறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பேனா பிடிக்க முடியலை. இப்படி தான் போயிட்டுருக்குது. இப்போ ஒரு வேலையாக பார்க்கலாம், குட்டீஸ்க்கு லேட் ஆகிடும். எவ்வளோ வீடியோ என்னால் கவர் பண்ண முடியுதோ அவ்வளோ கவர் பண்ணுறேன். எனக்கு தேவையான பாத்திரத்தெல்லாம் கொஞ்சம் தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். ஹாட் பாக்ஸு, இந்த பாத்திரம், கரண்டிங்கெல்லாம் தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். நம்ம வீட்டில் பாத்திரம் தேய்க்க மட்டும் ஒரு பாட்டி வராங்க, அவங்க வெளியில் வச்சு தான் தேய்ப்பாங்க. அதனால் பாத்திரத்தெல்லாம் கலெக்ட் பண்ணி இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி டப்பில் வச்சுருக்கேன். கழுவிட்டு தான் வச்சுருக்கேன் கொஞ்சம் லேசாக. அவங்க வந்து தேய்ச்சி தருவாங்க. இப்போ ஒரு வேலையாக பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு பக்கம் வந்து பருப்பு வச்சுட்டு போகிறேன், ஒரு பக்கம் வந்து பால் ஊற்றி வைக்க போகிறேன். டிகேஷன்லாம் இருக்குது, பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ். பருப்பு வந்து சின்ன குக்கரில் வச்சுட்டேன். அதில் வந்து மஞ்சள் தூள் 1 ஸ்பூனு, பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன், எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். நான் அந்த பூண்டு, வெங்காயம், தக்காளி அந்த மாதிரி எதுவுமே போட மாட்டேன். இது 3 பொருள் தான் போட்டு வச்சுருக்கேன். இதை இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். புளிக்காய்ச்சல் வந்து ஒரு வேறு பாத்திரத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு, உங்கள் எத்தனை பேருக்கு வந்து புளிக்காய்ச்சல் பிடிக்கும், அதாவது புளி சாதம் பிடிக்கும்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இங்கே வந்து பாப்பாவுக்கு பிடிக்காது, தம்பிக்கு பிடிக்கும். பாப்பாவுக்கு தயிர் சாதம் கேட்டாங்க, சளியாக இருந்தாலும் சரி கொஞ்சம் பால் ஊற்றி தயிர் சாதமும், தம்பிக்கு வந்து புளி சாதமும் செஞ்சு கொடுக்கலாம். மசாலோட சைட் டிஷ் செய்யலாம் தான் இது பிளான் பண்ணேன். அப்புறம் வந்து பிளான் மாறிடுச்சு. இது வந்து ஒன்று கெட்டு போகிற பொருள் இல்லை, இதை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இதே மெனு வந்து நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன். மசால் வடை செஞ்சுட்டு கொஞ்சோண்டு செஞ்சுட்டு மீதி மாவு வச்சு நாளைக்கு வந்து புளி சாதம் மசால் வடையும் செஞ்சிடலான்னு இருக்கேன். இது க்ளீனாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண கை வைக்காமல் நீங்கள் எடுத்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா 1 மாதம் கூட இருக்கும், வீணாக போகாது. இப்போ வந்து உருளைக்கிழங்கும் பட்டாணியும் வெந்துருச்சு. இதை எடுத்துகிட்டு நம்ம வந்து இதிலே வந்து ரைஸ் வச்சிடலாம். பருப்பு வந்து வெந்துருச்சு, அதை வந்து இறக்கி வச்சுட்டு உருளைக்கிழங்கு வறுக்கலாம்னு சொல்லிட்டு வானல் போட்டிருக்கேன். இப்போ தான் வந்து பால் ஊற்றி வச்சேன், ஏன்னா குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி போட்டிருந்தேன், அதனால் இப்போ தான் பால் ஊற்றி வச்சுருக்கேன். இங்கே வந்து உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு ரெடி பண்ணிடலாம். ரைஸ் குக்கர்லேயுமே ரைஸ் வச்சுட்டேன். உருளைக்கிழங்கு வறுவலுக்கு வந்து தாளித்து வதக்கிட்டு இருக்கிறேன். சோம்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி போட்டு வதக்கிட்டு இருக்கேன். இதில் வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். உடம்பு முடியாமல் போனதுக்கப்புறம் கொஞ்சம் கை காலெலாம் நடுக்கமாகவே இருக்குது. கொஞ்சம் வரமிளகாத்தூள் போட்டுக்கலாம், இது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து லேசாக இதை வதக்கிட்டு தண்ணி ஊற்றிடலாம். இது நல்லா கொதித்து இந்த பச்சை வாசனைலாம் போகிறதுக்குள்ளே நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் உரிச்சிட்டு வந்து இதில் சேர்த்துடலாம். இந்த ஸ்டீமர்லேயே பட்டாணியும் கொட்டிட்டேன், வடிகட்டிலாம் தேவையில்லை, இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. இப்போ உருளைக்கிழங்கு உரித்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு மசாலா நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. இப்போ வந்து அந்த உருளைக்கிழங்கு பட்டாணியை நம்ம வந்து அதில் சேர்த்துடலாம். சீக்கிரமாக இது வேலை முடிஞ்சிடும். நம்ம இந்த மாதிரி வெந்துட்டு தானே இருக்குது உருளைக்கிழங்கு பட்டாணியும், அதனால் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து ஆறினோடனே கொத்தமல்லி கட் பண்ணி போட்டால் பச்சை கலரில் கொத்தமல்லி சூடோடு போட்டால் அது வந்து கலர் வந்து மாறிடும். இப்போ வந்து பருப்பை ஓப்பன் பண்ணி சாம்பார் கொட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். பருப்பு ஓப்பன் பண்ணி சாம்பார் கொட்டி எடுத்துகிட்டு வரங்காட்டி உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடும். உருளைக்கிழங்கு கட்டிட்டு சாம்பார் வச்சிடலாம். பருப்பில் உப்பு சேர்த்து கடைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து 2 கரண்டி பருப்பு எடுக்க போகிறேன். வந்து நெய் பருப்புக்காக தான். நெய் பருப்புக்கு வந்து இவ்வளோ தண்ணியாக இருக்குதுன்னு நினைப்பீங்க, எனக்கு கெட்டியாக கிடைக்கல, தண்ணியாக தான் இருக்குது. நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் வச்சோம்னா மேலே வந்து தெளிஞ்சு வந்துடும். அந்த தெளிஞ்சு வந்த தண்ணியை வந்து ரசத்தில் சேர்த்துக்கிட்டு அடியில் இருக்கிறத வந்து நம்ம நெய் ஊற்றி நெய் பருப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தான் நான் எப்பயுமே செய்வேன், கெட்டி பருப்பு இல்லைன்னா. இப்போ வந்து சாம்பார் கொட்டி போட்டுடலாம். இப்போ சாம்பாருக்கு கார மிளகாத்தூள் வந்து ஒரு சின்ன ஸ்பூனு, எப்பயுமே இப்படி தான் போடுவேன், இந்த சின்ன ஸ்பூனில் போட்டுக்குவேன். அப்புறம் வந்து இந்த அளவு நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்குவேன். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவு சேர்த்துக்குவேன். இப்போ எல்லா காய்கறியும் மாங்காய் தவிர எல்லா காய்கறியும் இதில் சேர்த்து ஒரு விசில் விட்டு எடுத்துப்பேன். எப்பயுமே நான் சாம்பார் வந்து இப்படி தான் வைப்பேன். காய்கறி வேகிறதுக்கு டைம் ஆகாது, சீக்கிரமாக வெந்துடும். நான் வந்து எப்போதுமே காய்கறியெல்லாம் நைட்டே கட் பண்ணி இந்த மாதிரி ஹாட் பாக்ஸில் தான் வச்சுருவேன். வெங்காயம் அப்படியே நல்லாவே இருக்குது பாருங்கள். வெங்காயம் கட் பண்ணி வைக்கூடாதான் சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு வந்து டைம் பத்தாது. இன்றைக்கி வந்து தக்காளி, வெங்காயம், அவரைக்காய், கேரட்டு, பீன்ஸு இது எல்லாத்தையும் குக்கரில் சேர்க்க போகிறேன். அதுக்கப்புறம் ரசத்துக்கு ஒரு பாதி தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். மாங்காய் வந்து ஒரு 4 பீஸ் மட்டும் வச்சுருக்கேன். இப்போ இந்த காய்கறியெல்லாம் போட்டு ஒரு விசில் விட்டுக்கலாம். இது சாம்பாரில் போட வேண்டிய காயெல்லாம் போட்டாச்சு. இதை வந்து குக்கர் வந்து மூடி கேஸில் வச்சிடலாம். உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கு இறக்கி வச்சிடலாம். இது ஆறினோடனே கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம்.
என்னடா பாதி தக்காளி வச்சுருக்கேன், ரொம்ப சிக்கனம் நினைக்காதீங்க. நான் எப்பயும் வந்து இருக்கணும், நிறையா சேர்க்க மாட்டேன், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இது வந்து பெரிய தக்காளி இருந்தது, நல்லா பாதி தக்காளி வந்து உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு போட்டு பாதி தக்காளி வந்து ரசத்துக்கு வச்சுருக்கேன். ரசம் வந்து நானும் ஹஸ்பண்ட் மட்டும் தான் போட்டுக்கிறோம், அதனால் கொஞ்சமாக ரசம் வைக்கிறதுக்காக பாதி தக்காளி வச்சுருக்கேன். இது வந்து மாங்காவும் ஆஃபீஸ் போலையா அவங்க, நானும் இன்றைக்கி ஸ்கூல் போலையா, ஷேர் பண்ணிக்கிறதுக்கு வேலை இல்லை, நானும் அவங்கள மட்டும் தான் மாங்காய் சாப்பிடுவோம், அதனால தான் 4 பீஸ் வச்சுருக்கேன். இப்படி தான் வந்து நம்ம எப்பயுமே இருக்கணும், ஆடக்கூடாது, இல்லைன்னு சொல்லிட்டு கஷ்டப்படக்கூடாது. இப்படி தான் நான் செய்வேன். ஹஸ்பண்ட் வந்து ஏஞ்சி ப்ரஷ் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க. அவங்க வந்து பசங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க, அதாவது வாட்டர் பாட்டில் தண்ணி ஊற்றுறாங்க, அப்புறம் பசங்களை எழுப்பிட்டுருக்காங்க. சரி, அவங்களுக்கு ஒரு காஃபியை கலந்து கொடுத்துடலான்னு சொல்லிட்டு காஃபி கலந்துட்டேன். நான் வந்து காஃபி ரொம்ப விரும்பி குடிப்பேன். அவங்களே பால் குடிச்சிட்டு இருந்தாங்க, என்னால் தான் இப்போ காஃபி குடிக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் இப்போ வந்து நான் காஃபியை வந்து குறைச்சிட்டு வரேன். காஃபி குடித்தா ஒன்றும் ஒத்து வரல. இப்போ அவங்களுக்கு ஒரு டம்ளர் காஃபி கொடுத்துட்டு சும்மா கொஞ்சோண்டு ஆறுதலுக்கு ஊற்றிக்கலான்னு இருக்க வாயில். இப்போ வந்து பால் மூடி வைக்கணும், ஃபில்டர் டிகாஷன் இருக்குது. காய் வெந்திருக்கும், 2 விசில் வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ திறந்து புளி கரைச்சி ஊற்றிட்டு மாங்காய் போட்டு ஒரு கொதி வந்தனே தாளிச்சிட்டேன். சாம்பார் ரெடி ஆகிடும். சாதமும் வந்து வார்ம் மோடுக்கு வந்துருச்சு. உருளைக்கிழங்கு வந்து இங்கே ஆற வச்சுருக்கேன். ஆறினோடனே கொஞ்சம் கொத்தமல்லியெல்லாம் கட் பண்ணி போட்டுக்கலாம். சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. சாம்பார் வந்து தாளிச்சிடலாம். வானல் போட்டிருக்கேன். நான் எப்பயுமே இதுதான் போட்டு சாம்பார் வந்து தாளிப்பேன். அதாவது கடுகு, அதுக்கப்புறம் ஜீரகம், அப்புறம் கருவேப்பிலை, இதை மட்டும் போட்டு தாளிச்சிடுவேன். அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி போடுவேன். இப்போ வந்து மசால் வடைக்கு மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். குட்டீஸ்க்கு மட்டும் அவசரமாக ஒரு 4 வடை போட்டு ஸ்நாக்ஸ் கொடுத்து அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் மீதி வேலையை பார்க்கலாம். வானல் சூடாகிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து மசால் வடை மாவு வரைக்கும் போது வீடியோ எடுக்கலை, ஏன்னா ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு வந்ததுனால எடுக்கலை. நீங்கள் கேட்டிங்கன்னா நான் வந்து எப்போயாவது மசால் வடை செய்யும்போது மசால் வடை வீடியோ ரெசிபி வந்து போடுறேன். குட்டீஸ்க்கு மட்டும் ஒரு 6 வடை போட்டு எடுத்துருக்கேன் அவசரமாக ஸ்நாக்ஸ்க்கு. குட்டீஸ் வந்து லஞ்ச் பேக் பண்ணி அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோவை தொடரலாம். குட்டீஸ்க்கு வந்து சாம்பார் சாதம் செஞ்சு வச்சுருக்கேன். இப்படி தான் எப்பயுமே சாம்பார் வந்து பாத்திரத்தில் மாற்றிட்டு அந்த குக்கரில் சாதத்தை போட்டு நல்லா குழைச்சிட்டு கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டு சாம்பார் சாதம் கழுவிடுவேன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு மசாலா வைக்கணும். அப்புறம் வந்து இந்த ஸ்நாக்ஸ்க்கு வந்து மசால் வடை வந்து போட்டு வச்சுருக்கேன். பாப்பாவுக்கு எப்பயுமே கொஞ்சமாக வைக்கணும், தம்பிக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக வைப்பேன். இப்போ வந்து சைட் டிஷ் வந்து வச்சிடலாம். குட்டீஸ் வந்துச்சு, ரெடி ஆகிடுச்சு.